இந்த ஒண்ணே ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்க. அடுத்த 3 மாசத்துக்கு நீங்க கண்ணாடி கூட பார்க்க தேவையில்லைங்க. அவ்வளோ பளபள பளபளன்னு மின்னும் உங்க முகமே. அவ்வளோ சூப்பரா மாறிடுவீங்க. இதுக்காக நீங்க எதேதோ க்ரீமெல்லாம் வாங்கியிருப்பீங்க. எதேதோ வாங்கி செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, கடைக்கு போறேன், ஃபேஷியல் பண்றேன், ப்ளீச்சிங் பண்றேன் அப்படின்னு ஓடவும் மாட்டீங்க. கடைக்கு போய் கண்ட கண்ட க்ரீமும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரா வேலை செய்யுங்க. இத பார்த்துட்டு உங்ககிட்ட நெறைய பேர் கேட்பாங்க, "எப்படி நீங்க இவ்ளோ பளிச்சுன்னு இருக்கிறீங்க?" அப்படின்னு. "நான் ஃபேஷியலே பண்ணலங்க" அப்படின்னு சொன்னா கூட அவங்க நம்பவே மாட்டாங்க. உங்ககிட்ட என்னன்னு கேட்டுட்டு தான் போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் குடுக்கும். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது மஞ்சள். கொஞ்சமா மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர பொறுத்தவரைக்கும், தயிர் ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத, மீடியமா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு தயிர் தான் நம்ம எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சமா காஃபி தூள், நம்ம எந்த காஃபி தூள் வேணாலும் நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரூ காஃபி தூள் தான் எடுத்துக்கிறேன். அடுத்ததா நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா, முட்டை தாங்க. முட்டை நம்ம ஃபுல்லாலாம் நம்ம இதில சேர்த்துக்கக்கூடாது. முட்டையோட வெள்ளை, அந்த வெள்ளைக்கரு இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் தான் நம்ம இதில சேர்க்கணும். நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு இந்த முட்டையோட வெள்ளைக்கரு. அதனால நாம இத மிஸ் பண்ணவே கூடாது. இதனால முட்டையோட ஸ்மெல் வந்துருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லைங்க. கொஞ்சம் கூட ஒரு துளி கூட முட்டையோட ஸ்மெல் இதில் வரவே வராது. ஆனால் மஞ்சள் கரு நீங்கள் கலக்காமல் பார்த்துக்கணும். மஞ்சள் கருவில் தான் ஸ்மெல் வரதே. அதனால் அதை நம்ம சேர்த்துக்கவே கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் துரு துருன்னு இருந்த மாதிரி இருக்கும். அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இருந்தாலும் போக போக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் அரிசி மாவுங்க. அரிசி மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உங்கள் முகம் ரொம்ப டேன் ஆகி முன்னாடி இருந்த கலரை விடையும் கொஞ்சம் கருப்பான ஒரு கலரில் இருக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஒன்றோடனே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். தண்ணி எதுவும் இதில் சேர்த்துறாதீங்க. அந்த முட்டையோட வெள்ளைக்கரு தான் நம்ம இதில் தண்ணியாக பயன்படுத்துகிறோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது. அடுத்ததாக வேறொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் எந்த பால் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பேக்கெட் பாலோ அல்லது நீங்கள் பசும்பாலோ இப்படி எந்த பால் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாலை நீங்கள் காய்ச்சவே கூடாது. காய்ச்சாத பச்சை பால் தான் நம்ம இதுக்கு எடுத்துக்கணும். இப்போ காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் துணியை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி அதில் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா, அந்த காட்டன் துணி இந்த பாலை நல்லா உறிஞ்சிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உறிஞ்சிக்கும். நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஸ்டெப்பில் ஒன்று இதுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷமாவது நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டர்ட் எல்லாம், அது அந்த டர்ன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி முகமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும் இந்த பாலில். இந்த பால் வச்சு இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி கை வச்சு தேய்க்காதீங்க. காட்டன் துணி வச்சு ரொம்ப அழுத்தியும் தேய்க்காதீங்க. வட்ட வடிவில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்ட மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி முகத்தில் அந்த மூக்குக்கு 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, இடுக்கு, அதுல எல்லாம் நல்லா தேய்ச்சி விடணும். வாயை சுற்றி, நெத்தி பகுதி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஒரு இடம் பாக்கி வைக்காமல் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுங்க. முக்கியமாக கழுத்தில். ஏன்னா நம்ம இதை செஞ்சு முடிக்கும்போது முகம் நல்லா பிரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கழுத்து மட்டும் தனியாக தெரியும். அதனால் முகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் கழுத்துக்கும் செஞ்சாகணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் தேய்ச்சிருப்போம். அதுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். முதல்ல நம்ம பார்த்த அந்த முகத்தை விடையும் இப்போ இந்த வெறுமனே நீங்கள் இந்த பால் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்கும். இதுக்கு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ரொம்ப அழுத்தி தேய்க்கவோ இல்லை ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சால் போதும். செஞ்சு முடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியோ டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம்.
பால் நம்ம அப்ளை பண்ண பண்ண பால் காஞ்சிக்கிட்டே வரும். இருந்தாலும் கடைசியா நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பால் வழிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த பாலை மட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம கழுவலாம் கூடாது. ஜஸ்ட்டு நம்ம தொடச்சி மட்டும் தான் எடுக்கணும். இப்போ நம்ம செய்யக்கூடியது 2வது ஸ்டெப். தொடச்சி எடுத்துட்டு நம்ம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு மிக்ஸு. அதை இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கை வச்சு தேய்ச்சி விட்டால் போதுங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் முகம், கழுத்து இந்த மாதிரி இடங்கள்ல எல்லா இடத்துலையும் நீங்கள் இதே போல் அப்ளை பண்ணி விட்டால் போதும். அடுத்ததாக ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக இருக்கக்கூடிய காட்டன் துணியோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் எடுக்காதீங்க. நியூஸ் பேப்பரில் மையெல்லாம் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நல்லா மெலிசாக இருக்கக்கூடிய காட்டன் துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் இதில் 2த்தில் ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும். அதை இந்த மாதிரி முகம் ஃபுல்லாக அப்படியே ஒப்பி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு லேயர் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அதனால் இது ஈஸியாக அப்படியே ஒட்டிக்கும். இதுக்கு பெரிய கஷ்டம் பாடு எதுவுமே கிடையாது. இப்போது அது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா மிச்சம் கொஞ்சம் இருக்கும். அதையும் ஃபுல்லாக இந்த மாதிரி கை வச்சே தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. முதல்ல ஒரு 7 நிமிஷம், இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி முகம்லாம் நமக்கு ட்ரை ஆகுறது நமக்கே தெரியும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம். நம்ம இப்படி உரிச்சு எடுக்கும்போது கூட நமக்கு இந்த ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த கடைசியாக நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்டெப்பில் தான் நமக்கு எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த ரிசல்ட் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் அதிகமாக இருக்குது, மங்கு எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு. எப்போ நீங்கள் இந்த பாலை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணியை இப்போ கடைசியாக இந்த முகத்தில் அப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும். லைட்டான அந்த கூலிங்கோட இந்த முகத்தில் நீங்கள் அப்படியே விட்டு பாருங்கள். செம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கிறது உங்களுக்கு அப்போ தான் கண்ணுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த முகத்தை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு மேக்கப் போட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அல்லது நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் எங்கே ஃபேஷியல் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, உங்கள் முகம் எப்படி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு. அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வேஸ்லின் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட விட்டமின் ஈயோட கேப்சியூல். நம்ம இதில் வேஸ்லின் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த வேஸ்லினுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தான் நம்ம வேஸ்லின் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி வேஸ்லின் தான் சேர்த்துக்கிறேன். வேஸ்லின் இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் இ கேப்சியூல் 1 அல்லது 2 சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்கள். இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருக்குது, முகத்தில் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, முகப்பருக்கள் வந்த தடயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 நாள்லேயே நமக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.